ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பலாக்காய் ரெசிபி பார்க்க போகிறோம். பலாக்காய் சீசன் இருந்தது நான் போனப்போ. ஸோ அது நிறைய முறை செஞ்சோம். அதோட ரெசிபி தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னா, லோகன் வந்து நாங்கள் போன புதுசில் நமக்கு ஜெட்லாக் இருக்கும்ல, அப்போ வந்து காலையில் ஒரு 4:45 4:30லேருந்து நானும் அவனும் உட்காந்து விளாண்டுட்டு பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்போ எடுத்த வீடியோ இது. அதுக்கப்புறம் வந்து நான் லோகனுக்கு வந்து பாட்டி ட்ரைனிங் வந்து இந்தியாவில் கொடுக்குறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நான் இங்கேயுமே வாங்கியிருந்தேன். அப்பப்போ வந்து சொல்லி செஞ்சிட்ருந்தான். ஆனால் இந்தியாவில் வந்து ஒன்று வாங்கினப்போ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது என்னன்றது நான் காட்டியிருக்கேன் இதில். ரொம்ப டீட்டெயிலாக நான் போடலை. டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே குழந்தைங்களுக்கு வந்து பாட்டி ட்ரைனிங் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஈஸியாக எப்படி கொடுக்கலான்றதை நான் சொல்கிறேன். இந்தியானா நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. நம்ம இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கும்போது நமக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதை நான் வந்து லேட்டராக அது ஒரு வீடியோ போடுறேன். நான் இந்தியா போனதும் இந்த மாதிரி ஒரு கார் மாதிரி ஓட்டுற மாதிரி ஒரு பாட்டி இது வாங்கிட்டேன். அதில் வந்து நமக்கு இந்த மாடல் ஏன் நான் வாங்கினேன்னா, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அவனுக்கு அது ஓட்டுறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ணேன். இது வந்து நான் ஏற்கனவே வந்து இங்கே பழகுனதுனால அவனுக்கு வந்து சொன்னோன்னே வந்து டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான். இதில் தான் நான் போனதுலேருந்தே யூஸ் பண்ணேன். அது வந்து டீட்டெயிலாக ஒரு நாள் வந்து நான் உங்களுக்கு இங்கே உள்ளதும் அங்கே உள்ளதும் சேர்த்து காட்டுறேன். நான் வைக்கல, நீங்கள் விளாண்டு. ஒரு பட்டம் திருப்பட்டம் ஓரியம் மங்கலம் செப்பு திரும்பி செவந்திய மாலை மாடு கண்ணு வார நேரம் மஞ்சள் தண்ணி ஊத்துற நேரம். என்ன கலரு? கிரீன். ஒரு பட்டம் திருப்பட்டம் ஓரியம் மங்கலம் செப்பு திரும்பி செவந்திய மாலை மாடு மஞ்சள் தண்ணி ஊத்துற நேரம். என்ன கலர்? ரெட். ஒரு பட்டம் திருப்பட்டம் ஓரிய மங்கலம் செப்பு திரும்பி செவந்திய மாலை. இன்டோர் கேம்ஸ் தான் நிறைய போயிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு கேம் தான் இது. இது ரொம்ப சின்ன வயசில் விளாண்டது. ஈகனுக்கு வந்து இந்த மாதிரி விளையாட்டுலாம் இப்போ தான் வந்து விளாட்றான். லோகன் வந்து போன புதுசுன்றனால அதை அப்படியே அமைதியாக பார்த்துட்டு தான் இருந்தான். இல்லைன்னா விளாட்றத வம்பிழுத்துட்டு இருப்பான். கொஞ்சமாக எடு. நம்ம ஊரில் இந்த தடவை நான் அதிகமாக நல்லா விரும்பி சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா கீரை தான். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்ல நிறைய வகையான கீரைகள் வந்து இந்த தடவை நான் சாப்பிட்டேன். ஏன்னா இந்த தடவை கொஞ்சம் லாங்காக நான் இருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக, ஏன்னா இங்கே வந்து எங்களுக்கு காஞ்சதாக கிடைக்கும். அப்போ ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போதே வந்து பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ரெசிபி என்ன பார்க்க போகிறோன்னா, பலாக்காயோட ரெசிபி. பலாக்காய் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அம்மா நல்லா செய்வாங்க. அதை தான் வந்து நான் ரெசிபி எடுத்தேன். பலாக்காய் வந்து வெட்டுறது வந்து இந்த மாதிரி தான் வெட்டணும். இங்கேயும் கிடைக்கும். பட் இங்கே நான் கிடச்சி ஒரு தடவை ட்ரை பண்ணப்போ வந்து கரெக்டாகவே வந்து வரல. அதனால் நான் செய்கிறதே விட்டுட்டேன். அங்கே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரெஷ்ஷான, ஸோ இந்தியாவில் இருக்கிறவங்களாம் வந்து நிறைய காய் சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க. நமக்கு அங்கே கிடைக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தியாக. ஸோ இப்போ வந்து நம்ம பலாக்காய் ரெசிபி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் வெட்டணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து பலாக்காயை நம்ம வெட்டி வச்சுக்கணும். இப்போ வெட்டி வச்ச பலாக்காயை வேக வைக்கணும். ஏன்னா வந்து பலாக்காய் வந்து கேஸ் ஃபார்ம் பண்ணும். அதனால வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை வந்து இருத்து எடுத்துக்கணும். இந்த ரெசிபிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொடி ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பொடின்னு பார்க்கலாம். இதுதான் வந்து காரத்துக்கு. ஸோ வரமிளகா வந்து போட்டுக்கணும். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். வரமிளகா, கொஞ்சம் மல்லி, அதுக்கப்புறம் சோம்பு, அப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு. இது எல்லாமே வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு சிம்லேயே வச்சு அதுக்கப்புறம் இதை அரைச்சி ஒரு பொடியாக ரெடி பண்ணிக்கணும். இது வந்து காரத்துக்கு நம்ம போட போகிற பொடி. அடுத்து நம்ம ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். இதுக்கு என்ன பேஸ்ட்டுனா, வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி அரைக்கிறது தான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, கொஞ்சமாக ஊற்றினா போதும். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி, கொஞ்சம் ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் வந்து பாதாம், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தக்காளி,
கொஞ்சம் தேங்காய் பூ, அதுக்கப்புறம் முந்திரி கொஞ்சம், அப்புறம் கசகசா இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ரொம்ப வந்து நமக்கு வதக்க வேண்டாம். கொஞ்சம் லைட்டா வந்து ஒரு பச்சை வாசனை போனதோட வதக்கி நல்லா ஒரு பேஸ்ட் மாரி நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கணும். அ எல்லாமே திரும்பவும் நம்ம வந்து வதக்குவோம். நான் யூசுவலா வந்து எல்லாமே அரைச்சுலாம் செய்ய மாட்டேன். டக்கு டக்குன்னு செய்வேன். ஆனா அம்மா எல்லாமே வந்து பொறுமையா நல்லா அரைச்சு அந்த மாரி ரெடி பண்ணுவாங்க. அதனால டேஸ்ட்டாவும் இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் ஊத்திட்டு, இதில வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். உப்பு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம், நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சு ஒரு பொடி அரைச்சோம்ல, அத வந்து இப்போ ஆட் பண்ணணும். இத ஆட் பண்ணிட்டு லைட்டா இத வந்து கொஞ்சம் எண்ணெயில வந்து நல்லா வதங்கும். இது வதங்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட்டையும் வந்து நம்ம வந்து இதில வதக்கணும். ஏற்கனவே கொஞ்சம் வதங்குனனால கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு, கொ பச்சை வாசனைலாம் கொஞ்சம் போனதுக்கப்புறமா, நம்ம வேக வச்சிருக்க அந்த பலாக்காய் இருக்குல்ல, அத வந்து ஆட் பண்ணணும். வேக வச்சத ஆட் பண்ணிட்டு, கொஞ்சம் இந்த ஸ்டேஜில வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, அத வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குழம்பு மாரி வேணும்னா, கொஞ்சம் கூடவே தண்ணி ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கிரேவி மாரி வேணும்னா, நம்ம கம்மியா தண்ணி ஆட் பண்ணி, நம்ம இந்த மாரி கொதிக்க விடணும். எண்டுல வந்து கொஞ்சமா கரம் மசாலா அந்த வாசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்டுல கரம் மசாலா ஆட் பண்ணி, நம்ம வந்து இத ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான் பலாக்காய் ரெசிபி. இந்த வேணும்னா கொஞ்சம் நம்ம வந்து தண்ணியாவும் ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கீரைக்கு வந்து பாசிப்பருப்பு வெந்துட்டுருக்கு. ஸோ கீரையும் ரெடி. ஸோ இதுதான் வந்து அன்னைக்கு வந்து எங்களுக்கு லஞ்ச் மெனு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அந்த ரெசிபி.